ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணி இந்த ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பிசி முஸ்லீம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் செல்லும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டாக வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிருங்க. ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ரிசர்வேஷனும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் April 1, 2025 அன்னைக்கு வாங்கியிருக்கணும், அல்லது அதுக்கு பிறகு வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் March 31க்கு முன்னாடி, March 31, 2025 அண்ட் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகாது. April 1 வாங்கியிருக்கக்கூடிய, அதுக்கு பிறகு வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். ஓகே, இதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டும் ரயில்வே நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்கான பிடிஎஃப்பும் நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.